தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சை மாவட்டத்தில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதும் ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதும் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக என்று கூறினார். என்றாலும் அதுபோன்ற சம்பவங்களை திமுக அரசு தடுத்து நிறுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவது தவிர்க்க முடியாத நிலையில் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமி கூறுவது சரியல்ல என்று RS பாரதி குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியின் போது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது, கோடநாடு கொலை சம்பவங்கள் நடந்ததை அவர் வசதியாக மறந்துவிட்டார் என்று குறை கூறிய RS பாரதி, திமுக ஆட்சி ஏற்பட்டதில் இருந்து தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் குறைந்துள்ளது என்றார். கொடைநாட்டிலிருந்து கோட்டை இயக்கிக் கொண்டிருந்தவர்தான் அன்றைய முதலமைச்சர், அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அங்கே காவலாளியாக இருந்த ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார். 5 கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது. எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில். அதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது எந்த வகையிலும் நியாயமல்ல. இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று நான் தனிப்பட்ட விவகாரங்களால் செய்யும். அதே போல்தான் தஞ்சையிலே நேற்றைக்கு நடந்திருக்கிறது. ஆக இதை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன் நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருப்பதையும் RS பாரதி சுட்டிக்காட்டினார்.